வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். தலைப்புச் செய்திகள்: பிரதமர் திரு நரேந்திரமோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. மொபைல் செயலிகள் மூலம் வாடகை வாகனங்களுக்கு மாறுபட்ட கட்டணங்கள் வசூலிப்பது தொடர்பான புகார்கள் குறித்து விசாரிக்குமாறு நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையத்திற்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் குறித்து விசாரிப்பதற்காக உண்மை கண்டறியும் குழுவை தேசிய மகளிர் ஆணையம் அமைத்துள்ளது. நாட்டின் நலனை முன்னிறுத்தி நீதித்துறை நடவடிக்கைகள் இருந்தால்தான் சட்டத்தின் மாண்புகள் பாதுகாக்கப்படும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதி திரு கே வி விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். அகமதாபாத் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவ் அட்கர் பூஜா இங்கேல் இணை பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமர் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். வாடகை வாகனங்களுக்கு மொபைல் செயலிகள் மூலம் மாறுபட்ட கட்டணங்கள் வசூலிப்பது தொடர்பான புகார்கள் குறித்து விசாரிக்குமாறு நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையத்திற்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆண்ட்ராய்டு மற்றும் ஆப்பிள் மொபைல் போன் செயலிகள் வாயிலாக ஒரே விதமான பயணங்களுக்கு பல்வேறு கட்டணங்கள் வசூலிக்கப்படுவதாக புகார் வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து விரிவான விசாரணை மேற்கொண்டு விரைவில் அறிக்கை தாக்கல் செய்யுமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதேபோன்று உணவு விநியோக செயலிகள், ஆன்லைன் டிக்கெட் செயலிகள் உள்ளிட்ட பல்வேறு செயலிகளின் செயல்பாடுகள் குறித்தும் ஆய்வு செய்யுமாறு நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையத்தை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நுகர்வோரிடமிருந்து சட்டத்திற்கு புறம்பாக கட்டணம் வசூல் செய்யப்படுவதை ஒருபோதும் சகித்துக் கொள்ள முடியாது என்றும் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் குறித்து விசாரிப்பதற்காக உண்மை கண்டறியும் குழுவை தேசிய மகளிர் ஆணையம் அமைத்துள்ளது. இது தொடர்பாக அந்த ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 2 உறுப்பினர்களை கொண்ட குழு சம்பவத்திற்கான சூழ்நிலை குறித்தும் குற்றம் சாட்டப்பட்டவர் மீது மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் ஆய்வு செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், பாதிக்கப்பட்ட மாணவி மற்றும் அவரது குடும்பத்தினர், நண்பர்கள், சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரையும் இந்த குழு விசாரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் தேசிய மகளிர் ஆணையத்தின் உறுப்பினர் திருமதி மம்தா குமாரி, மகாராஷ்டிரா மாநில முன்னாள் காவல்துறை தலைமை இயக்குநர் திரு பிரவீன் தீக்ஷித் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங்கின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இன்று காலை பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த அன்னாரது உடல் நிகம்போத் காட் பகுதிக்கு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. இதன் பின்னர் இறுதிச் சடங்குகள் முழு அரசு மரியாதையுடன் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து துப்பாக்கிக் குண்டுகள் முழங்க அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது. சுதந்திர போராட்ட மாவீரர் பொல்லானின் தியாகங்கள் போற்றுதலுக்குரியவை என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார். மாவீரர் பொல்லானின் பிறந்த தினத்தை ஒட்டி அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆங்கிலேயருக்கு எதிரான போரில் தமிழகத்தின் காவிரிக்கரை, அரச்சலூர், ஓடாநிலை பகுதிகளில் தீரன் சின்னமலை தலைமையிலான படைப்பிரிவு வெற்றி பெற முக்கிய காரணமாக திகழ்ந்தவர் மாவீரர் பொல்லான் என்று குறிப்பிட்டுள்ளார். படை வீரர்களுக்கான போர் முறையை வகுப்பதில் அவர் தனிச்சிறப்புடன் செயல்பட்டவர் என்றும் திரு எல் முருகன் புகழாரம் சூட்டியுள்ளார். 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலை எதிர்கொள்ள தயாராக உள்ளதாக பாமக தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்ற அக்கட்சியின் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் 30 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை கட்டாயமாக்கும் வகையில் அரசியலமைப்புச் சட்டத்தில் திருத்தம் செய்ய வேண்டும் என்று அக்கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் மின்சார கட்டணத்தை குறைப்பது, மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு கூடுதல் இழப்பீடு வழங்குவது, அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
நாட்டின் நலனை முன்னிறுத்தி நீதித்துறை நடவடிக்கைகள் இருந்தால்தான் சட்டத்தின் மாண்புகள் பாதுகாக்கப்படும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதி திரு கே வி விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சேலம் மத்திய சட்டக்கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் 390 மாணவ மாணவியருக்கு பட்டங்களை வழங்கி அவர் உரையாற்றினார். செயற்கை நுண்ணறிவு போன்ற தொழில்நுட்பங்கள் வேகமாக வளர்ந்து வரும் நிலையில் நீதிக்காக நீதிமன்றங்களை அணுகும் மக்களுக்கு உரிய சட்ட விதிகளின்படி விசாரித்து தீர்ப்பு வழங்க மனிதர்களால் மட்டுமே முடியும் என்று தெரிவித்தார். இளம் வழக்கறிஞர்கள் தங்களது திறமையை வெளிப்படுத்தி சாமானிய மக்களுக்கு நீதியை பெற்றுத்தர முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். சட்ட பிரிவுகளில் புதிய நிபுணத்துவம் பெற அது சார்ந்த கட்டுரைகளை எழுதுவதில் இளைஞர்கள் ஆர்வம் காட்ட வேண்டும் என்றும் நீதிபதி திரு விஸ்வநாதன் வலியுறுத்தினார். தமிழகத்தின் நீலகிரி மாவட்டத்தில் வனத்துறையினரால் மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்ட காட்டு யானையை வனப்பகுதியில் விடும் பணி நடைபெற்று வருகிறது. வனத்துறையினர் இப்பணியினை மேற்கொண்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே சேரங்கோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் புல்லட் ராஜா என்ற காட்டு யானை கடந்த ஒரு மாதமாக 48க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை இடித்து சேதப்படுத்தியும் விளைநிலங்களை சேதப்படுத்தியும் மக்களை அச்சுறுத்தியும் வந்தது. இந்நிலையில் 75க்கும் மேற்பட்ட வனப்பணியாளர்கள், அதிரடிப்படையினர் மற்றும் காட்டு யானை விரட்ட சிறப்பு பயிற்சி பெற்ற குழுவினர் 4 குழுக்களாக பிரிந்து அதிநவீன ட்ரோன் கேமராக்கள் மூலம் யானையின் நடமாட்டத்தை கண்காணித்தும் பொம்மன் மற்றும் சீனிவாசன் ஆகிய 2 கும்கி யானைகளை கொண்டு யானை ஊருக்குள் நுழைவதை தடுக்கும் பணியிலும் இரவு பகலாக ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் மலவன் சேரம்பாடி பகுதியில் மாலை நேரம் தேயிலை தோட்டத்தின் அருகே உள்ள வனப்பகுதியில் முகாமிட்டிருந்த புல்லட் ராஜா காட்டு யானையை கும்கி யானைகள் உதவியுடன் சுற்றி வளைத்து வன கால்நடை மருத்துவர்கள் மயக்க ஊசியை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து மலவன் சேரம்பாடி வனப்பகுதிக்குள் புல்லட் ராஜா யானை பிடிப்பட்டது. இந்நிலையில் பிடிப்பட்ட புல்லட் ராஜா காட்டு யானையை ஆனமலை புலிகள் காப்பகத்தில் அறிவியல் சார்ந்த அணுகுமுறையில் குறைந்த மனித இடையூறுகளுடன் கண்காணிக்கப்பட்டு பின் அடர்ந்த வனப்பகுதியில் விடப்படும் உதகையிலிருந்து சரவணன். விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து கீழ்பவானி வாய்க்கால் பாசனத்திற்காக இன்று முதல் 7 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து நன்சை பாசனத்திற்கு கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்பட்டது. தண்ணீர் திறப்பு கெடு கடந்த டிசம்பர் 13ஆம் தேதி முடிவடைந்த நிலையில் நெற்கதிர்கள் முற்றாததால் பாசனத்திற்கு விவசாயிகள் கூடுதலாக 15 நாட்களுக்கு தண்ணீர் திறக்குமாறு கோரிக்கை விடுத்தனர். இதனை அடுத்து கீழ்பவானி வாய்க்காலில் நீர் திறப்பு நேற்று டிசம்பர் 27ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டது. தண்ணீர் திறப்பு கெடு முடிவடைந்ததால் நேற்று மாலை பவானிசாகர் அணையிலிருந்து கீழ்பவானி வாய்க்காலில் திறக்கப்பட்ட 1800 கனஅடி தண்ணீர் நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் மேலும் நீர் திறப்பை நீட்டிக்க வலியுறுத்தி விவசாயிகள் கோரிக்கை விடுத்ததை தொடர்ந்து இன்று முதல் ஜனவரி 3ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு நீர் திறப்பு நீட்டிக்கப்படுவதாக நீர்வளத்துறை அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் கடந்த சில தினங்களாக பெய்த கனமழை காரணமாக தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் உள்ள அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் 17 நாட்களுக்கு பிறகு சுற்றுலாப் பயணிகளுக்கு அருவியில் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழையால் பிரதான அருவியான குற்றாலம் மெயின் அருவி, புலியருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம், சிற்றருவிகளில் கடும் காற்றாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் பாதுகாப்பு நலன் கருதி அருவியில் குளிப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் தடை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 11ஆம் தேதி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக தொடர்ந்து பழைய குற்றால அருவிக்கு செல்லும் சாலை மற்றும் தடுப்பு கம்பிகள் பராமரிப்பு பணி நடைபெற்று வந்தது. இந்த சூழலில் சாலை பணிகள் மற்றும் நிறைவடைந்ததை அடுத்து இன்று முதல் தடை நீக்கப்பட்டு 17 நாளுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். தென்காசியிலிருந்து செந்தில். மாவட்டச் செய்திகள். பெரம்பலூர் மாவட்டத்தில் ஊராட்சித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 11 நீர்நிலைகளில் மீன் குஞ்சுகள் இருப்பு செய்யும் திட்டத்தின் கீழ் 1,40,000 மீன் குஞ்சுகளை ஏரியில் விடும் நிகழ்வை ஆட்சியர் திருமதி கிரேஸ் பச்சாவு தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கைவினை கலைகள் மற்றும் கலைத்தொழில்கள் செய்வோர் கடனுதவி பெற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதிகளில் உள்ள பழங்குடியின விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவது குறித்து ஆட்சியர் திருமதி லட்சுமி பிரியா ஆய்வு செய்தார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் 100 கிலோ தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பாக 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் காவல்துறையினருக்கான சிறப்பு மருத்துவ முகாம் இன்று நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டனர். விளையாட்டுச் செய்திகள். அகமதாபாத்
சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவ் வட்கர் பூஜா இங்கேல் இணை பட்டம் வென்றது. இன்று நடைபெற்ற மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்த இணை 6-3, 2-6, 12-10 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ஹொனாகா ஆண்ட்ரி நகாதா இணையை வென்றது. இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவிலும் இந்தியாவின் வைஷ்ணவி அத்கர் பட்டம் வென்றார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 3ஆம் நாளான இன்று இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் ஆட்டநேர இறுதியில் 9 விக்கெட் இழப்பிற்கு 358 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. மொபைல் செயலிகள் மூலம் வாடகை வாகனங்களுக்கு மாறுபட்ட கட்டணங்கள் வசூலிப்பது தொடர்பான புகார்கள் குறித்து விசாரிக்குமாறு நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையத்திற்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் குறித்து விசாரிப்பதற்காக உண்மை கண்டறியும் குழுவை தேசிய மகளிர் ஆணையம் அமைத்துள்ளது. நாட்டின் நலனை முன்னிறுத்தி நீதித்துறை நடவடிக்கைகள் இருந்தால்தான் சட்டத்தின் மாண்புகள் பாதுகாக்கப்படும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதி திரு கே வி விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். அகமதாபாத் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவ் வட்கர் பூஜா இங்கேல் இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.